உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் இங்க பாருங்கடா, மதுரை பாக்ஸிங் கிளப் நடத்தும் சீனியர் குத்துச்சண்டை போட்டி. முதல் பரிசு ரூபாய் 10 லட்சமா? அண்ணே இதெல்லாம் வருஷம் நடக்குது தானே, இதையா பார்க்க வந்த வானே அப்படி வேலை எடுக்க 10 லட்சம் சம்பாதிக்க வேணாமா? 10 நாள்ல 10 லட்சம் ஜெயிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான்டா வழி. என்ன சொல்ற அண்ணே? நம்ம போய் பணம் வசூல் பண்ற மாதிரி இது சின்ன விஷயம் நடத்திட்டியானே? அண்ணே ஒழுங்கா பிராக்டிஸ் எடுத்தவங்களே அங்க போய் அடி தாங்க முடியாம ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட இடம்னா இதுல போய் நீ என்ன பண்ண போற? இல்லடா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் கலந்துக்க தான் போறேன். கலந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு வர போறியா? சொன்னா கேளுனே, வேணாம் நம்ம வேற வேலை யோசிச்சு பணத்தை பட்டிடலாம். இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிச்சயமா கலந்துக்க தான் போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நான் ஜெயிப்பேன்னு. சக்திக்காக நான் ஜெயிப்பேன். அண்ணே சும்மா காமெடி கூட பண்ணிட்டு இருக்காதண்ணே. அன்னைக்கு ஒரு ரோசாப்பூ வாங்கி கொடுக்கலாம். ஆனா பாக்ஸிங் எல்லாம் ஜெயிச்சு 10 லட்சம் நீ போன. டேய் போங்க, 2 பேரும் போய் வண்டியில ஏறுங்க போங்க. இப்பவே போய் போட்டிக்கு பேரை கொடுக்குறோம். பேரா? ஏறுங்கடா. வேணாண்ணே, அதெல்லாம் கஷ்டம் சொல்றோம். அண்ணே இதெல்லாம் நமக்கு வேணாண்ணே, இதுல உன் உயிர் கூட ஆபத்தா முடியும்ண்ணே. டேய் நான் தான் ஜெயிச்சிருவேன்ல, அப்புறம் என்னடா? டேய் கிரி, இவருக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? அண்ணே நீ பாக்ஸிங்க சினிமால கூட ஒழுங்கா பார்த்தது இல்லையானே, அப்புறம் எப்படிண்ணே? அடங்குங்கடா, வெற்றி முடிவு பண்ணிட்டான், செய்ய போறான். டேய் திடியா, எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு அந்த பணத்தை அடிக்கிறோம். அண்ணே இப்பயும் ஒண்ணு குறைஞ்சு போயிடல, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஜூட்டு விட்டுடலாம். ஆமாண்ணே திரும்பி போயிடலாம். டேய் அப்பலாம் இப்ப என்னடா பண்றது? எனக்கு என்ன தெரியும், வா. வாங்கடா. வணக்கம் சார். வணக்கம் சார். பாக்ஸிங் போட்டின்னு போஸ்டர்ல பார்த்தோம். சொல்லுங்க சார். அதுக்கு பேர் கொடுக்கணும் சார். யார் சார் கலந்துக்க போறா? நான் இல்ல, நான் பிராக்டிஸ்ல இல்ல. நான் தான் சார். நீங்களா? அவருக்கே டவுட் வந்துருச்சு. ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா சார்? அப்படின்னா எடுத்திருக்காரு. சார் முதல்ல ஃபார்மை நிரப்பி கொடுக்குறோம் சார். டக்குன்னு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி தர முடியாது. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் சார்? என்ட்ரி ஃபீஸ் 10,000. தோத்துட்டா இந்த பணம் திருப்பி கிடைக்காது. ஜெயிச்சிட்டா சார் 10 லட்சத்தோட அந்த 10,000 சேர்த்து தந்துருவோம். நாங்க ரெடி சார். சார் அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்களேன். நீங்க சீரியஸா தான் கேக்குறீங்களா? சார் நான் சீரியஸா தான் சார் கேக்குறேன். இதை ஃபில் பண்ணி கொடுங்க. போதும், ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. புதுசா வந்த ஒரு இவர்தானா? ஆமாம்மா இவர் தான். எப்படி பிக்கப் பண்ணிக்கிறாரா? கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாரு. ஓ, ஒரு சீரியஸான அட்வைஸ். சொல்லுங்க சார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நடக்க போறது சீனியர் லெவல் டிஸ்ட்ரிக்ட் போட்டி. நீங்க ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கீங்க. இப்படி இறங்குனீங்கன்னா உங்களை ஒரே அடியில் அடிச்சு தள்ளிடுவாங்க. தோக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. உங்க உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப சின்ன வயசா வேற இருக்கீங்க. கல்யாணம் வேற ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்க. டேய் வா அங்க போய் பேசலாம். சரி வாடா. யோ,
என்னையா அவன் சொன்னா கேட்க ஆமா மாட்டான் சார். போல. நான் எவ்வளவு சொல்லி ஏதாவது பார்த்தேன் ஆச்சுன்னா சார். என்ன ஆகுறது? புரிஞ்சுக்க மாட்டாரு சார். அடம் பிடிக்கிறாரு சார். ஏன் நம்ம சொல்றதை ஆமா கேட்காம சார். இப்படி அடம் கேட்க பிடிக்கிறாங்க? மாட்டாரு சார். என்ன பண்றது? ப்ரோ, நீங்க 2 பேரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. நீங்களா அதை எடுத்து சொல்லுங்களேன். இவரோட ஒய்ஃபை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். சார் அவங்க கண்டிப்பா ஃபார்ம்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். குட். அவங்கள அந்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் அவங்கள கையெழுத்து மட்டும் போட விட்டுறாதீங்க. இவர் ஏதோ வேகத்துல போட்டியில கலந்துக்க முடிவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ட்ரைனிங் இல்லாம இவர் கலந்துக்கிட்டா அது சரியா வராது. கோச் நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியாவது அவருக்கு புரிய வைங்கப்பா. கிரி என்னடா அண்ணன் எப்படி புரிவாட முடிக்கிறாரு? டேய் அண்ணன் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.